புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர். அவருக்கு இருக்கிறவங்க கண்டிப்பா அவர பார்த்து திரையில பார்த்து விசில் அடிச்சவங்க தான். அவங்க கிட்ட ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து அரசியல் படுத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு நம்ம அரசியல் படுத்தப்பட்டவங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னொரு ஆங்கிள் யோசிங்க. அரசியல் படுத்தப்படல அவங்க அப்படின்னா, இன்னைக்கு தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இதுவரைக்கும் ஏன் அவங்க அரசியல் படுத்தப்படல? அது யார் தப்பு? இங்க இருக்க 2 கட்சிகளோட தப்பு. நீங்க தானே அரசியல் படுத்திருக்கணும் அவங்கள. ஏன் அரசியல் படுத்தல? முடியாது அந்த வயசுல. பொறுமையா தான் நம்மால் பொறுமையா தான் வருவாங்கிற மாதிரி பொறுமையா தான் அரசியல் படுத்தப்படுவான். சில பேர் கடைசி வரை அரசியல் படுத்தப்படாமலே இருப்பான். அவன் பொலிட்டிசிஸ்டே ஆக மாட்டான். நேரடியாக அரசியல் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு நம்புற ஒருத்தன், அந்த ஏரியாக்குள்ளே வராத ஒருத்தன், அவன் பொலிட்டிசிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸே இல்ல. அப்படித்தான் இங்க நிறைய பேர் இருக்கிறான். இன்னும் ஏன் நம்ம ஊர்ல உட்கார்ந்து ஜங்க் பையன்லாம் யார் ஜாதி பார்க்கணும் ஏன் பேசுறான்? அவன் சேஃப் சோன்ல இருக்கிறான். நம்ம ஊர்ல நிறைய பேரை நம்ம சேஃப் சோன்ல வச்சிருக்கோம். அது இந்த திராவிட கட்சியோட சாதனை. பொலிட்டிசிஸ்ட் நீங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் அதுவா தான் நடக்கும். அது வயது வர வர அவன் படிக்க அவன் பேச, செய்திகளை பார்க்க, விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் ஒவ்வொரு இஷ்யூல இருந்து தான் அவன் பொலிட்டிசிஸ்ட் ஆவான். அவர்கிட்ட இருக்குது இன்னைக்கு 100% அவருடைய ரசிகர்களா இருந்து தொண்டங்களா வந்தவங்க தான். அப்ப அவங்க கிட்ட இங்க பெரிய பொலிட்டிசைஸ்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாது. அதுவும் 15 வருஷமா கட்சி நடத்துற ஒருத்தர் பொலிட்டிசைஸ் ஆயிட்டானா? அங்கேயே ஆகலையே.